The Lord. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்றார். மார்க்கு 16:17-18 இவ்வாறு கூறுகிறது. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. விசுவாசியா இருக்கிற நம்மளால நடக்கிற ஒரு அடையாளங்கள். அவருடைய நாமத்தினால பிசாசுகளை துரத்துவார்கள். நவமான பாஷைனா அந்நிய பாஷைகளை நம்ம பேசுறது. சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாதுன்னு சொல்லியிருக்கு. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். இப்படி வசனம் கூறியிருக்கு. நம்ம என்னைக்காச்சும் விசுவாசத்தோடு கூட அடுத்தவங்க மேலே கையை வச்சு நம்ம ஜெபம் பண்ணியிருக்கோமா? அவருடைய நாமத்தினால பிசாசுகளை துரத்திருக்கோமா? நமக்கே ஒரு லைட்டாக ஒரு வியாதி வருது, டாக்டர்கிட்ட போனால் சரியாகலை, உடனே என்ன செய்வோம்? பரிகாரிகளை தான் தேடுவோம். ஊழியக்காரங்க அவங்க இப்படி ஜெபம் பண்ணுவாங்க, இவங்க வல்லமையான ஊழியக்காரங்க, இவங்ககிட்ட போய் ஜெபம் பண்ணால் இது சரியாயிடும், அது சரியாயிடும். நம்ம டிப்ஸ் சொல்லி கொடுப்போம். நம்ம தைரியமாக ஜெபம் பண்ணுறோமா? பிசாசை துரத்துறோமா? நீங்கள் விசுவாசித்தாலே இந்த அடையாளங்கள்லாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. நாம் விசுவாசிகள் தான் பேர். அப்போ நம்ம விசுவாசியாக இருந்து ஒவ்வொரு காரியம், அவர் சொன்ன ஒவ்வொரு காரியமும் நம்மளே நம்ம ஜெபம் பண்ணணும். ஆசாங்கிற ஒரு ராஜா உண்டு. ஆசா பரிகாரியை தான் தேடுவான், கர்த்தரை எல்லாம் பரிகாரியை தேடுவான். இப்போ நம்ம கர்த்தரை தேடி நம்மளால் நடக்கிற அடையாளங்களை நம்ம தான் செயல்படுத்தணும். அவருடைய நாம மகிமைக்கு அவர் சொல்லிய அடையாளங்கள் நம் மூலம் நிறைவேற நாம் காத்திருப்போம். ஆமென்.